அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இந்த ரமலான் காலங்கள்ல அதிகமாக குர்ஆனுக்கு முக்கியத்துவம் குடுத்து, அதிகமாக அதுல என்ன சொல்லியிருக்கு, அதுல என்ன விளங்கணும் அப்படிங்கிற பொருளை உணரக்கூடிய ஒரு வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் அதிகமாக தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். இறைவன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அருமையான ஒரு வசனம். ஒட்டுமொத்த குர்ஆனுடைய சாராம்சம், நம்ம ஒட்டுமொத்த உம்மத்துக்களுடைய கனவு, முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேராவல். இன்னும் இது என்ன வார்த்தைகளை வேணாலும் போட்டு நம்ம பேசினாலும், நம்முடைய எல்லா விதமான லட்சியங்களையும் கடைசி எண்ட் அப்படின்னா, அது இந்த வசனம் தான். அத்தியாயம் 19 வசனம் 110. நபியே நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் உங்களைப் போன்ற ஒரு மனிதன்தான். நிச்சயமாக உங்களுடைய வணக்கத்திற்குரிய நாயன் ஒரே நாயன்தான் என்று எனக்கு வஹி மூலம் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே எவர் தன் இரட்சகனை சந்திக்க ஆதரவு வைக்கிறாரோ அவர் நற்கர்மங்களை செய்யவும் தன் இரட்சகனின் வணக்கத்தில் அவர் எவரையும் இணையாக்க வேண்டாம். என்ன சொல்லப்படுது? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்குறேன். உங்களுக்கு இப்போ யார் கூட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை? யார் கூட அதிகமாக பேசணும்னு ஆசை? யாரோட அன்பை அதிகமாக பெறணும்னு ஆசை? யாரை பார்க்கணும்னு ஆசை? இம்மையில் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் நமக்கு கனெக்ட் ஆகியிருக்கும். ஆனால் நான் அல்லாவை பார்க்க ஆசைப்படுறேன், அல்லாஹ் கூட பேச ஆசைப்படுறேன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்க ஆசைப்படுறேன், அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலில் நான் இருக்க ஆசைப்படுறேன், அல்லாஹ்வினுடைய வெளிச்சத்தில் இருக்க ஆசைப்படுறேன்னு ஒரு பதில் வந்துச்சு அப்படின்னா அவர் இறை நேசராக இருப்பார். இறைவன் அந்த வாக்கியத்தை இருக்க ஏந்தி கேட்கக்கூடிய நம் கரங்களில் தரணும் அப்படின்னு துவா செய்வோம். ஏன்னா நான் இன்னாரை பார்க்கணும், இன்னார்கிட்ட பேசணும், இன்னார் கூட இருக்கணும், இவங்களோட அன்பை பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எதிர்பார்ப்புகளும் அது தொடர்ந்த நிகழ்வுகளும் தான் வாழ்க்கையாகவே முடிஞ்சு போயிடுது. தன் இரட்சகனின் வணக்கத்தில் அவர் எவரையும் இணையாக்க வேண்டாம். இரட்சகனை சந்திக்கணும்னு யாரு அப்படியாக யார் நியத்து வைக்கிறா? எப்போ சந்திக்க முடியும்? நம்ம உடல் எடுத்து இங்கே இருக்கிறோம். இந்த உடலை பூமிக்குள்ளே விட்டுட்டு இந்த உயிர் நிச்சயமாக இறைவனிடத்தில் செல்லத்தான் போகிறது. ஆமீன். அப்படி அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்பட்டு தன்னுடைய அடியானை வரவேற்கக்கூடிய அப்படிங்கிற விஷயமா இருக்கணுமா, இல்ல இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னனே கேட்டியா அப்படிங்கிற நிலைமையில இருக்கணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். என்னுடைய இரட்சகனை நான் சந்தித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்போம். படைத்தவனை நான் அவ்வளவு நேசிக்கிறேன், அவனை பார்க்கணும் பேசணும்னு அழுதுருக்கிறேன் அப்படின்னு ஏதோ பக்கத்து ஊருக்கு போயிருக்கிற தாய் தகப்பனை பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி, பக்கத்து ஊருக்கு போயிருக்கிற தன்னுடைய கணவனை சந்திக்கணும்னு நினைக்கிற மாதிரி, ஹாஸ்டலுக்கு போயிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கணும்னு நினைக்கிற மாதிரி, இந்த மாதிரி மனிதனுடைய உளவியல் வட்டங்களுக்குள்ள எப்படி நம்ம நினைப்போமோ, நம்முடைய சொந்த பந்தத்தை எப்படி நினைப்போமோ, அது மாதிரி நான் என்னை படைத்தவனை என்னுடைய இரட்சகனை சந்திக்க ஆதரவு வைக்கிறேன், விடாப்பிடியாக நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நம்மள எத்தனை பேர்? அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்ட்ட பேசணும், அல்லாஹ்வோட வெளிச்சத்தில் கரைஞ்சு போகணும் அப்படின்னு ஏக்கப்படுபவர்கள் யார்? நமக்கு அதுக்கு நேரம் இருக்குதா? இந்த கவலையை படுவதற்கு நமக்கு நேரம் இருக்குதா? இந்த கவலையை நம்ம என்னைக்காவது உறுதிப்படுத்திக்கிறோமா? இந்த கவலையை இன்னும் அதிகப்படுத்திக்கிறோமா? அப்படி யார் அதிகப்படுத்தி இறை நேசராக இறைவனை சந்திக்கணும்னு ஆதரவு வைக்கிறாங்களோ அவங்க தொடர்ந்து நல்ல காரியங்களை செய்யவும், அல்லாஹ்வுக்கு வேற யாரையும் இணையாக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அல்லாஹ்வுக்கு இணையாக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது சிலை வழிபாடோ, வேறு இறைவனோ, கல்லை வச்சு கும்பிடுறதோ அப்படிங்கிற இணை வைப்பு மட்டும் இல்லை. நான் உன்னை தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷனை நம்ம சொல்லிட்டா கூட அது இணை வைப்பு தான். அந்த விஷயத்துல நீ அப்படி பண்ணியிருந்தனா இது இப்படி நடந்திருக்காது தெரியுமா அப்படின்னு சொல்றது கூட ஒரு இணை வைப்பு தான். இங்கே இறைவனுடைய திட்டமிடல் படிதான் எல்லாமே நடக்குது அப்படின்னா, நாம் விதியை நம்புகிறோம் என்பது உண்மை அப்படின்னா, அப்படி பண்ணியிருந்தா இது இப்படி ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்றது கூட ஒரு விதமான இணை வைப்பு தான். அல்லாஹ்வை நம்பாம நம்ம புத்தியை நம்புறது, புதுசாக ஒரு கண்டுபிடிச்சு சொல்றது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இறைவன் என்ன நமக்கு கொடுத்துருக்கிறானோ அதை பொருந்தி கொண்டு கடந்து போக வேண்டியதான். மறுமையில எல்லாவற்றுக்குமான நியாய தீர்ப்பு உண்டல்லவா? மறுமையில எல்லாவற்றுக்குமான நிரப்பமான கூலி உண்டல்லவா? மறுமையில் யார் அணு அளவு நன்மை செய்தார்களோ அந்த அணு அளவு நன்மை அவர்களுக்கு ஏமாற்றப்பட மாட்டாது, யாருமே குறைவின்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றது நடக்கும் இல்லையா? மீசான் தராசுல நன்மைக்கான கணம் அதிகரிக்கும் இல்லையா? நம்முடைய ரப்புக்கு கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் இல்லையா? அப்போ இந்த நம்பிக்கை கொண்டு நம்ம இருக்கும்போது இந்த மனிதரை நம்பிட்டேன், நீ அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்றது கூட இணை வைப்பு தான். இணை வைப்பு அப்படிங்கிறத பொத்தாம்போக்கில் அல்லாவுக்கு இணையாக இன்னொரு தெய்வத்தை வைப்பது என்பது மட்டும் இல்லை.
அல்லாவை விட்டு கொடுத்து விட்டு இந்த மனிதரை நான் நம்பியிருந்தேன், இந்த மனிதரை மட்டும்தான் நான் நம்பியிருந்தேன் என்று சொல்வது கூட மிகப்பெரிய இணை வைப்பு தான். நாம் அல்லாஹ்வே நம்பியிருப்போம், அல்லாஹ்வே சார்ந்தவர்களாக இருப்போம். இறைவன் அதற்கான கூலியை நமக்கு நிறைய 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 தருவான். நியத் புகாரில முதல் ஹதீஸ் தான், எனர்ஜி ஃபாலோஸ் தாட்ஸ். நீ என்ன எண்ணங்களை கொண்டு நீ நியத் வைக்கிறையோ அதை தொடர்ந்து தான் எல்லா ஆற்றலும் உன்னை பின்தொடர்ந்து வரும். ஹிஜ்ரத்து, ஒரு பெண்ணை அடையணும்னு ஹிஜ்ரத் செஞ்சு போனா அவன் அதை அடைகிறான். இறைவனை அடையணும்னு ஹிஜ்ரத் பண்ணி போனா அவன் இறைவனை அடைகிறான். எது மேலானது என்பதை நாம் முடிவு செஞ்சுக்கிறணும். அதுக்கு தக்கன நம்முடைய எண்ணங்களை டிஃபைன் பண்ணிக்கிறணும். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் திருக்குரான் அப்படின்னா, நீங்கள் தெளிவடைந்து கொள்வதற்குத்தான் திருக்குரான் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் சிறந்த வழிகாட்டுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தான் திருக்குரான் அப்படின்னா, பொருள் தெரிஞ்சு படியுங்கள். பொருள் தெரியல அப்படின்னா எந்த வழிகாட்டுதலையும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. நீங்க எளிமையா விளங்கிக்கிறணுங்கிறதுக்காகத்தான் உங்க மொழியிலே நான் படைச்சு கொடுத்தேன்னு இறைவன் சொல்றானே. அப்போ நம்ம எப்ப விளங்கிக்கிறது? பொருளை உணர்ந்து படியுங்கள். ஒரு நாளைக்கு 5 வசனமாக இருந்தாலும் பரவாயில்லை, பொருளை உணர்ந்து படியுங்கள். தராவியும் கியாமுல்லைலும் 30 நாட்களுக்குள்ள குரானை 2 முறை ஓதி முடிக்கக்கூடிய பெரிய வாய்ப்பும் பாக்கியமும் பெறக்கூடிய பல 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 லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவற்றில் ஒருவராக நாம் இருந்து அந்த பாக்கியத்தை அடைவோம். என்ன பொருளுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போவோம். இன்னைக்கு இந்த ஜூஸ் ஓத போறாங்க, என்னன்னு நான் ரெஃபர் பண்ணிட்டு போறேன். வந்துட்டு நான் எடுத்து பார்க்குறேன், என்ன இன்னைக்கு இந்த ஜூஸு சொன்னாங்களே, என்ன இதில் என்ன இருக்குது, ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்க, தமிழில் படிங்க. இறைவன் மிகப்பெரியவன். நான் பொருள் தெரிந்து படித்தால் மட்டும்தான் இறைவன் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறது புரியும். பொருள் தெரிஞ்சு படிக்கிறதோடு அதை பற்றி சிந்தித்தால் தான் இறைவன் என்ன வழிகாட்டுறான் அப்படிங்கிறது புரியும். பொருள் தெரிஞ்சு படித்து என்னங்கிறது புரிஞ்சு அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு துவாவை இறைவனத்தில் கேட்டாதான், அவனுடைய வழிகாட்டுதல் இருந்தால்தான் நம்மளால் அதன்படி நடக்க முடியும். ப்ராக்டிஸிங் குரான். குரானை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இங்கே எந்த விதமான நலவுகளையும் நம்ம அடையிறதுக்கு எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லை. பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சகோதரி வந்து சொன்ன போது அதை நான் முழுசாக நம்பி, இனிமேல் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் அல்லாட்ட பேசுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் இனிமேல் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்பெல்லாம் கடினங்கள் வருகிறதோ அந்த எல்லா பொழுதுகளிலும் நான் என் மனதிற்குள்ளாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனுடைய விளைவு எனக்கு இஸ்லாம் என்கிற அற்புதமான நிம்மதியின் வெளிச்சத்தை இறைவன் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் இல்லையா? அவன் எண்ணங்களை அறிந்தவன் இல்லையா? அப்போ ஒரே ஒரு வசனத்தை அறிந்து அதை பிராக்டிஸ் பண்ணி அதுக்குள்ளே போகும்போது இவ்வளவு பெரிய வரம். இதற்கு முன்னாடி இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். அவ்வளோ பெரிய வரத்தை இறைவன் தருகிறான் அப்படின்னா, குரானை நம்ம ஒவ்வொன்றா விளங்கி படித்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அடைய முடியும். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற பாக்கியத்தை அடைய முடியும் என்று நபிகளார் நமக்கு சொல்லித் தர்றாங்களே, அதை நாம் உணர்வோம். இறைவனை நேரில் சந்திக்க நாம் நியத் வைப்போம். இறைவனை நேரில் சந்திக்க ஆதரவு வைப்போம். இறை நேசர்களாக இருக்கிற அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மானிடம் கையேந்துவோம். இறைவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். நிச்சயமாக இறைவனை நேரில் சந்தித்து இறைவன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சொர்க்கத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தன் நல்லடியார்களுக்கு தருவதாக வாக்கு தந்திருக்கிறானே, அந்த வாக்கினை நம்பி அதன் மீது ஆதரவு வைத்தவர்களாக குரான் என்கிற வெளிச்சத்தை பற்றி கொண்டு ஓடுவோம். இம்மையில் எது நடந்தாலும் பொறுமையோடு கடந்து போவோம். மேலான வெற்றி நமக்கு மறுமையில் நிச்சயம் உண்டு என்று இறைவன் சத்தியம் செய்து தந்திருக்கிறான். அந்த சத்தியமான திருக்குரானை நம்பிக்கொண்டு ஓடுவோம். நாம் வெற்றியாளர்களாக வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னொரு உள்ளத்தை ஒழுக்கும் தஃப்சீர் பதிவோடு அடுத்த ஜுசுவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.